பேர் வள்ளியம்மாள். இன்றைக்கி இந்த பிரண்டை குழம்பு வைக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த காலத்து பிள்ளைகள் இதெல்லாம் ஒரு மூலிகை மருந்து, அதை சாப்பிடாம தவற விட்டுட்டாங்க. அதனால் அது உடம்புக்கு நல்லது. செய்ய முறையை நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் செய்து சாப்பிட்டா வயிற்றில் உள்ள அஜீரணம், வாயு கோளாறு, கால் வலி, கை வலி, முட்டு வலி எல்லாம் இது வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை சும்மா சாப்பிடலாம். சாப்பிட்டா நல்லா குணமாகும். அதனால் தவறாமல் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, நான் சொல்லித்தரேன். இந்த பிரண்டை குழந்தாக இருக்கணும், முத்தல் இருக்கக்கூடாது. அதை நறுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது இவ்வளோ ஊட்டி இலை இதில் உள்ள இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதில் உள்ள களி இலையெல்லாம் எடுத்தாச்சு. இது நமக்கு அவசியம் கிடையாது. இது மூட்டு பக்கம் கொஞ்சம் நார் இருந்தால் நம்ம கொஞ்சம் அதை இப்படி கொஞ்சம் இழுத்து எடுத்துக்கிடலாம். அதை தூர போட வேண்டாம். அதுக்கு பிறகு இதை இவ்வளோ அளவில் இதை வெட்டணும். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு 3/4 கப் துருவன தேங்காய், இது கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயோட ஈரம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாதியாக குறையும் போது நம்ம வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து அதோட சேர்த்து வறுக்கணும். இங்கே வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம், கெட்டி பெருங்காயம், இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் வேணால் தூள் பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காயோட ஈரம் பாதியாக கம்மியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை சேர்த்துக்கிட்டா போதும். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட கம்மியாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் சேர்த்துட்டு நம்ம இது கூடவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஈரம் போய் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு 12 பீஸ் பிரண்டை எடுத்துருக்கு. இதை வந்து நல்லா பொடியை நறுக்கி தண்ணியில் ஒரு 3 தடவை கழுவிட்டு இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கும் போது சுடு தண்ணியில் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு நம்ம வடிகட்டியில் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கணும். இங்கே கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கு. இது ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் ஒரு முழு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பூண்டு ஃபுல்லாக, அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இந்த ஒரு கைப்பிடிங்கிறது ஒரு 80 கிராம் வரைக்கும் வரும். 100 கிராம்குள்ளே நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா வதங்கி வரணும். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சுருந்த இந்த பிரண்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு நம்ம வடிகட்டி இந்த மாதிரி சேர்க்கும்போது இந்த பிரண்டையோட வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தொண்டையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து இருக்காது. இது நல்லா வதங்கி வரணும். வெங்காயமும் பிரண்டையும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த இந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு, இந்த புளியோட பச்சை வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதோட பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெல்லம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படியே ஒரு ஓப்பனில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பனில் விட்டுட்டாங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும்.